அதிசயமனகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழகா திருவேரகத்தின் பெருமாள சரண கமலாலயத்தை. ஆஹா, அருணகிரியார் அப்படி அழகா அதிசயமனகம். பழனியில் அவ்வளவு அதிசயம் இருக்குது. ஒன்றா ரெண்டா பழனியில் எத்தனை அதிசயம். அடாடா, சாமானியமில்லை. மலையாளத்தில் உடனே நம்மளை விட அத்தனை பேரும் நம்ம தமிழ் கடவுள் முருகனை வணங்கிறதுக்காக கேரளாவிலேருந்தும் நம்ம ஆந்திராவிலேருந்தும் கர்நாடகாவிலேருந்தும் நம்ம வடக்கேலேருந்தும் ஹிந்தி பேசி என்ன பழனியில் அவ்வளோ அதிசயம். கால் நடக்க நடக்க காவடிகள் தோல் சுமக்க துணையெனவே வந்த முருகன்னு அந்த பழனிக்கு அப்படி அந்த அழகன் முருகன்னு சொல்கிறாப்புல பழனியில் இருக்கிற முருகனுக்கு ஒரு கிழவன் ஒரு பேர் இருக்குது. என்னடா இது அழகன் சொல்லிவிட்டு நீங்கள் கிழவன் வேறு சொல்கிறீங்களே, நாங்கள் எதை எடுத்துக்கிறது அப்படின்னு நினைக்கக்கூடாது. கிழவன்னா என்ன தெரியுமா? தலைவன் அர்த்தம்மா. கிழவன்னா கிழவன் இல்லைம்மா, அவன் பெரிய தலைவன், ஞானப்பழம், ஞான பண்டிதன், ஞானக்கிழவன் அவன். அதனால் அவனுக்கு கிழவன்னு எப்பேற்பட்ட ஒரு அழகான தலைவனுக்கு முருகா முருகா அழகன் அவன்தான், கிழவன் அவன்தான், ஞான பண்டிதன் அவன்தான். அதனால் தமிழ் கடவுள் அவனை பார்க்கறதுக்கு கோடான கோடி. மலையாளத்தில் அவங்க சொல்லுவாங்க, எந்த முருகனா, ஏன்னா பழனி எங்களை பார்த்து தான் இருக்குன்னு அவங்க அவ்வளோ பக்தியோடு சொல்லுவாங்க. அத்தனை பேரும் நம்ம தமிழ் கடவுள் முருகனை பார்க்குறதுக்கு கோடான கோடி ஒவ்வொரு ஊர்லேருந்து வரா. அதை பார்க்க கண்கொள்ளாத காட்சியாக இருக்குது. பழனி ஆண்டவனே முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, பழனி ஆண்டிக்கு அரோகரா. மாங்கனிக்கு கோபம் கொண்டு பார்ப்புகழும் பழனியில ஆண்டி என கோலம் கொண்டவன் முருகா. அவனுக்கு ஆண்டின்னு ஒரு பேர். என்னப்போ ஆண்டியும் அவன்தான், குழந்தையும் அவன்தான், அழகனும் அவன்தான். ஏன்னா குழந்தைக்கும் கவலை கிடையாது, ஆண்டிக்கும் கவலை கிடையாது. அதனால் ரொம்ப விசேஷமான சேத்திரம். அதனால் அவரை நம்ம வணங்குறவங்களுக்கு அதே மாதிரி என்றைக்கும் சந்தோஷம்தான், கவலையே கிடையாது. என்னப்பா பழனி ஆண்டவனை வேண்டினா ஒரு கவலையுமே கிடையாது. எல்லாரும் விரும்பி பார்க்கணும் என்னப்பா முருகனோட கதையை.